The citation of honor presented to Mrs. Vijayalakshmi Srinivasan, Founder and Managing Trustee of Soulfree, 1st August 2025. In heartfelt recognition of your unwavering strength, sacrifice, grace, and the enduring legacy of love, unshakable integrity, resilience, and leadership you have cultivated, as the mother, guiding light, inspiration, and steadfast pillar of strength behind Dr. Preeti Srinivasan's remarkable journey, your belief never wavered through the darkest hours and the biggest triumphs. You helped Dr. Preeti to transform her personal adversity into a movement for systemic change, helping thousands of persons with SEI reclaim dignity and self-reliance. For being the strength behind Dr. Preeti Srinivasan, we honor you with the deepest respect and gratitude, presented with heartfelt appreciation by trustees, advisors, and management committee members of Soulfree. We now request Mrs. Vijayalakshmi to share her thoughts. இங்கே இருக்கிற சோல்ஃப்ரீ குடும்பத்தில் இருக்கிறவ எல்லாரும் இங்கே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது எனக்கு. நான் அப்படிலாம் பிரமாதமாக எதுவும் பண்ணினதாக எனக்கு தெரியல. எல்லாமே கிருஷ்ணாவோட அருள் தான். அதை தவிர எனக்கு வேறு சொல்ல தெரியல. இந்த குழந்தை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தை, அதோட கஷ்டங்கள் வந்து நமக்கு புரியும். அதனால் வந்து அதை ஓரளவுக்கு நானும் இவ அப்பாவும் சேர்ந்து பொறுமைன்னு இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தோம். முதல்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சிடெண்ட் ஆன புதுசில், அதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவளை பற்றி நான் கவலைப்பட்டதும் இல்லை. அவள் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அவளை பற்றி நான் எதுவுமே கவலைப்பட்டதில்லை. அவள் பாட்டுக்கு போவா, பாட்டு கிரிக்கெட் விளையாடுவா, பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. அவள் டீச்சர் இருக்கா. வந்து எல்லாரும் இவளோட நலனுக்காக தான் நினச்சிட்டுருக்கிறவா. அதனால் எனக்கு அது பற்றி எந்த விதமான இதுவும் இல்லை. முதல்ல பிரீத்தி வந்து என்ன பண்ணுறது, அப்பா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு தவிச்சிருந்த காலம். வந்து நான் வீட்டுக்கு நான் சம்பாதிக்கணுங்கப்போ ஜெயேந்திரே தான் எங்களுக்கு வந்து அவளுக்கு வந்து ஸ்பீச் ஆக்டிவேட்டட் சாஃப்ட்வேரை வந்து சொல்லி, இதை பண்ணி நீ இது பண்ணு, நான் வந்து உனக்கு வேலை தரேன், நீ வந்து இது பண்ணி ரைட்டிங்கில் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு முதல்ல இன்ஸ்பயர் பண்ணது ஜெயேந்திரா தான். அவரோட அன்புக்கு நன்றி. அடுத்தது வந்து கந்தசாமி சாரை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு, அவர் வந்து பிரீத்தியை வந்து ஒரு வித்தியாசமான பொண்ணாக நினைக்கல. அவர் தன்னோட தங்கையாக தான் நினச்சார். எப்போவுமே அவளை பாப்பான்னு தான் கூப்பிடுவார். அவர் மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் பாப்பான்னு தான் சொல்லுவார். அதனால் அவரோட அன்புக்கு என்னோட சிரம் தாழ்த்த நன்றிகள். எனக்கு எப்படி அவரோட அன்பை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல. இவங்க வந்து வீரா நாகராஜன் வந்து பப்ளிசிட்டியில் வந்து பிரீத்தியை இது பண்ணி எத்தனையோ மில்லியன் வியூவர்ஸ் கொண்டு வந்தது அவங்களோட கல்யாணம் மல்லைனால தான். அதனால தான் நிறையா பேருக்கு அவளை பற்றி தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒருத்தரும் வந்து இந்த பிரீத்தியோட நலனுக்காக பாடுபட்டவங்க தான் இங்கே எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. நம்ம பத்மஸ்ரீ அவார்டி ஜோஷ்னாங்க உட்காந்து மறைஞ்சுன்னு உட்காந்துருக்காங்க. போயிட்டாளா? இங்கே மேடைக்கு வான்னு சொன்னால் வராது ஒழிஞ்சின்னு இருக்கா. ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் பிரீத்திக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒருத்தராக பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தெரியல. என்னோடய ஃபேமிலி, எங்கள் அண்ணா அக்கா எல்லோரும் மன்னி எல்லோரும் இங்கே வந்திருக்கா.
எங்கள் மச்சினர் வந்திருந்தார். எல்லாருமே வந்து பிரீத்திக்காக வேண்டிட்டு நிறையா பண்ணியிருக்கா. நீங்கள் எல்லாருமே எங்களோட சோல்ஃப்ரீயோட ஃபேமிலியில் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்காகவும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஏதோ விஜயவாசன் ஏதோ எழுதுறேன்லாம் சொன்னால் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஹலோ, நான் அவரை பற்றி தான் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன். உங்களை பற்றி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். எப்படி சொன்னீங்களா என்ன அர்த்தம்? இல்லை, நான் அதோட இதை சொல்கிறேன். எனக்கு வந்து முதல்ல அந்த எழுதணுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது கேசவ வெங்கட்ராமனோட கிருஷ்ணர் படங்கள் தான். அதுதான் என்னை வந்து எழுத வச்சுது. நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அவர் டெய்லி போன்ற கிருஷ்ணா டுடேயில் வர கிருஷ்ணர் தான் வந்து என்னை வந்து தானே எழுத வைப்பேன். அது முதல்லலாம் நான் நினச்சிப்பேன், இவர் என்னடா ஒரு கிருஷ்ணரையும் ஆடையும் டெய்லி போட்டுறார், நம்ம என்னது எழுதுறது, ஒன்றுமே எழுத வரமாட்டேங்கிறதேன்னு நினச்சிப்பேன். அப்புறம் போக போக அந்த படத்தை ஒன்று ஒன்றையும் ஜூம் பண்ணி அதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற விளக்கங்கள்லாம் பார்க்கும்போது தானே வந்து அது என்னங்கிறது அத்தனை நாளாக நான் புரிஞ்சிருந்துருக்கல. அதுதான் விஷயம். அவர் ஒன்று ஒன்றையும் பார்த்து அவரோட டீட்டெயில்ஸை பார்க்கும்போது தானே அதை பற்றி எழுதினா வந்துடுறது. அவ்வளோதான். ஒரு நாள் போய மாதிரி எழுதுவேன், ஒரு நாள் ஜஸ்ட் ரைட்டப்பாக இருக்கும். பட் என்ன அப்போ அன்றைக்கி என்ன கிருஷ்ணர் எனக்கு போடுறாரோ அதுதான். அது வந்து என்னோட இந்த பிரீத்தியோட ப்ராப்ளம்ஸு அந்த டென்ஷன்லேருந்து என்னை வெளிக்கொண்டு 5-6 வருஷமாக அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுலேருந்து என்னை வெளிக்கொண்டு வந்தது அந்த கிருஷ்ணரோட பெயிண்டிங்ஸ் தான். அதை வந்து அவருக்கு ஒரு பெரிய 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 நமஸ்காரங்கள். சுதா, ஜெயந்திரா 2 பேரும் வந்து எங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். என்ன சுதா வந்து பார்க்கும்போது அப்படியே சந்தோஷம் ஒண்டி தான் வரும். நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்போவும் சரி இப்போவும் சரி சுதா சுதான்னு நம்ம சொல்லும்போதே மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். எப்படின்னா அவங்க கூட அவங்க ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களும் அப்படி தான். இவர் சுதா தான் அவங்க பாஸ் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் அவங்களோட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ டவுன் டு எர்த் பர்சன் சுதா. என்னால் அது மறக்கவே முடியாது. அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டு. இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலியில் ஒன்றா இருந்து பிரீத்திக்காக பாடுபடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் சோல்ஃப்ரீ மெம்பர்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய நமஸ்காரம். தேங்க்யூ. Thank you so much, Auntie.